மோனா ஜேம்ஸ் இவர்களாலும் தன்னுடைய கருத்துக்களுக்காக யசிதா மிஸ்ரா, ஸ்மிதா மிஸ்ரா மற்றும் பிரிவி ஜான், இவர்கள் மறித்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரீட்டா அல்போன்ஸ் அசந்தா, சரோஜா மேரி வில்லியம், இந்த மக்களுக்காகவும் இந்த புனித பலி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியானவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தம்மை நோக்கி கூப்பிடும் அனைவருக்கும் ஆண்டவர் அன்பை விரும்புகிறார், செவிசாய்க்கிறார் என்று நம்பிக்கை செய்தியை திருவழிபாடு நமக்கு கொடுக்கிறது. நமது ஜெபங்களுக்கும் நாம் கூப்பிடுகிற குரலுக்கும் இறைவன் செவிசாய்க்கிற நம்பிக்கையோடு இந்த புனித பலிகளை நாம் பங்கு வருவோம், இறையருடைய இருக்குவோம். தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள் பல நேரங்களில் மனவருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாளர் சொல்லாளர் செயலாளர் கடமையில் தவறினார் பாவங்கள் பல செய்தேன். என் பாவங்களை ஆகையால் கல்யாண சகோதர சகோதரிகளே, நம்மை எல்லாம் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நினைவாழ்வுக்கு அழைத்து செல்வானாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம்மையில் நாங்கள் கொண்டுள்ள மற்றவர்கள் எப்பொழுது மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு ஊற்றாகிய உம்மை நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாய் ஒன்றிற்கு இறைவனாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இது இயேசு கிறிஸ்து அருளிய திருவெளிப்பாடு. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினார். அவர் தம் வானதூதரை அனுப்பி தம் பணியாளர்களாகிய யோவானுக்கு அவற்றை தெரிவித்தார். அவர் கடவுள் அருளிய வாக்குக்கும் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய உண்மைக்கும் ஏன் தாம் கண்டவை அனைத்துக்குமே சான்று பகர்ந்தார். இந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் எழுதியுள்ளவற்றை கடைபிடிப்போரும் பேறு பெற்றோர். இதோ காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளும்
யோவான் எழுதுவது ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளுக்கும் யோவான் எழுதுவது இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கிறவருமான கடவுளிடமிருந்து அவரது அறையில் கொண்டிருக்கும் 7 ஆவிகளிடமிருந்தும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. எருசலேமில் உள்ள திருச்சபையின் வானத்துக்கு தூதருக்கு இவ்வாறு எழுது: தமது வலக்கையில் 7 விண்மீன்களை உறுதியாய் பிடித்துக் கொண்டு 7 பொன் விளக்கு தண்டுகள் நடுப்பவர் கூறுவதுவே, உன் செயல்களை கடின ஒழுங்கையும் மன உறுதியும் நான் அறிவேன். தீயவர்களை முன்னால் சகித்துக் கொள்ள முடியாது என்பதும், திருத்தூதர்களாய் இல்லாதிருந்தும் தங்களை அவ்வாறு திருத்தூதர்கள் என அழைத்துக் கொள்கிறவர்களையும் நீ சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என கண்டறிந்தாய் என்பது எனக்கு தெரியும். நீ மன உறுதியை கொண்டுள்ளாய். என் பெயரின் பொருட்டு எத்தனையோ துன்பங்களை நீ தாங்கிக் கொண்டுள்ளாய். ஆயினும் சோர்வு அடையவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் உன்னிடம் நான் காணும் குறை யாதெனில், முதலில் உன்னிடம் விலகிய அன்பு இப்பொழுது இல்லை. ஆகையால் நீ எந்த நிலையிலிருந்து தவறி விழுந்துவிட்டாய் என்பதை நினைத்து பார். மனம் மாறே. முதலில் நீ செய்து வந்த செயல்களை இப்பொழுதும் செய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதுமறை பாடல் பதில். வாழ்வு தரும் அறத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு உன்ன பொறுப்பே. வாழ்வு வெற்றி பெறுவோருக்கு உன்ன பொறுப்பே. நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி இல்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உள்ளவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பதில். வெற்றி பெறுவோருக்கு உன்ன பொறுப்பே. அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பதில். வெற்றி பெறுவோருக்கு உன்ன பொறுப்பே. ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளர்களையே ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவு தரும். பதில். வெற்றி பெறுவோருக்கு உன்ன பொறுப்பே. அனைவரும் எழுந்து நிற்போம். உலகின் மொழியாய் என்னை பின்தொடர்ந்து இருளிலே நடக்க மாட்டார். வாழ்வு வழிகாட்டு மொழியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. 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 ஆண்டவர்களுடன் இருப்பாராக. அக்காலத்தில் இயேசு எரிகோவை
பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரக்கம் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாக இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரக்கம் என்று இன்னும் உறக்க கத்தினார். இயேசு என்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உண்மை நலமாக்கிற்று என்றார். அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உள்ள சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 145:18 வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். நம் இறைவன் தம் மக்களோடு வாழ்கின்ற இறைவனாக இருக்கிறார். எங்கோ அவர் தூரத்திலோ அல்லது கண்காணாத இடத்திலோ அல்லது அறிந்து கொள்ள முடியாத இடத்திலோ அல்லது உணர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையோ நம் தேவன் இருப்பதில்லை. மாறாக நம் இறைவன் நம்மோடு வாழ்கின்ற தேவனாக இருக்கிறார். திருப்பாடல் 38:18 வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடும் அனைவருக்கும் ஆண்டவர் அன்பில் இருக்கிறார். உடைந்த உள்ளத்தாரின் அருகிலே ஆண்டவர் இருக்கிறார். ஆக நமது இன்பத்தில் மட்டுமல்ல, மாறாக நாம் துன்பத்திலும் வேதனையிலும் துக்கத்திலும் கலக்கத்திலும் நாம் மனம் உடைந்து போயிருக்கின்ற வேளையிலும் கண்ணீரின் வேளையிலும் தோல்வியின் வேளையிலும் நம் தேவன் நம்மோடு உடன் இருக்கின்றவராக இருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் அதை எரிந்து முன்பதிலே மோசேக்கு காட்சி கொடுத்த பொழுது அவர் தன்னை இருக்கின்ற தேவனாக நான் இருக்கிறேன், உன்னோடு இருக்கின்ற தேவனாக, உன் பிரச்சனைகளில், உன்னுடைய வாழ்வில், உன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு இருக்கின்ற தேவன். ஆக நம் தேவன் நம்மோடு வாழ்கின்ற தேவனாக இருக்கிறார். எனவேதான் ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் எப்பொழுதும் இஸ்ராயேல் மக்களோடு அது கடந்து சென்றது அவர்களோடு தங்கி இருந்தது. ஆக ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு தங்கி இருக்கிறார், எப்பொழுதும் நமக்கு உடன் இருக்கிறார். தன்னை தனது உடனிருப்பின் வாய்க்காக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் ஒவ்வொரு சூழ்நிலையிலும். ஆக இறைவனுடைய உடனிருப்பு அதை நாம் காண்கின்ற அளவில், தொட்டு உணரக்கூடிய அளவில் இறை மகனாக மனித உருவெடுத்தது. கடவுளுடைய அன்பு இயேசு வழியாக இந்த உலகிற்கு கொடுக்கப்பட்டது. ஒரு மனிதனாக அவர் அனுபவப்படுத்தார். எவ்வாறு? இம்மானுவேல் என்ற பெயரோடு. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. ஆக இயேசு கிறிஸ்து நம்மோடு வாழ்வதற்காய், அவர் நம்மில் ஒருவராய் நம்மை போல வாழ்வதற்காய், பாவம் தவிர எல்லாவற்றிலும் மனிதராய் வாழ்வதற்காய், மனிதரோடு வாழ்வதற்காய் அவர் வந்தார். எனவேதான் அவர் மனிதனுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும், அவருடைய துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் அவர் உடனிருக்கின்ற தேவனாக இருக்கிறார். அவருடைய குறைகளை நிறைவுபடுத்துகின்ற தேவனாக இருக்கிறார். இறைவனுடைய பிரசன்னம் எனக்காக நம்மோடு இருக்கிறார். குறைவுள்ள நம் மனித நம் இயல்பை நிறைவாக்குவதற்காக. ஆக அந்த குறையுள்ள மனித தன்மைகள் உடல் அளவில் இருக்கலாம், ஆன்மீக அளவில் இருக்கலாம், அல்லது எண்ணத்திலோ மனதிலோ வாழ்க்கை நடைமுறைகளிலோ நம் வாழ்க்கையிலே குறை எவையெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவற்றிலெல்லாம் நம்மை நிறைவாக்குவதற்காக நம்மை அவர் அவரை போல, ஆண்டவர் சொன்னதை போல, உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பதை போல நீங்கள் நிறைவுள்ளவராய் இருக்கிறது. ஆக நாம் ஒவ்வொருவரையும் நிறைவுள்ளவர்களாக அல்ல, மாறாக நிறைவுள்ளவர்களாக மாற்றுவதற்காக இயேசு நம்மோடு இருக்கிறார். ஆக இந்த நிறையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற நற்செய்தி வாசகத்தில் பார்வையற்ற மனிதன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பார்வையற்ற மனிதன் அவன் முதலிலே என்ன அவனுடைய வாழ்க்கை சூழ்நிலையாக இருந்தது? அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்தான். ஆக கிறிஸ்துவை அறிகின்ற அறிவே எனக்கு ஒவ்வொரு செல்வம் என்று பவுல் சொல்லுவான். ஆக இயேசு கிறிஸ்துவை அறிவதற்காக இந்த உலகத்தினுடைய அறிவுகள், ஞானம் எல்லாவற்றையும் நான் குப்பையாக கருதுகிறேன் என்று பவுல் சொல்லுவான். ஆக கிறிஸ்துவை
அறிந்திருந்தான். ஒரு அழகை பாருங்கள். பார்க்க முடியாத பார்வையற்ற மனிதன் இயேசுவை உண்மையாக பார்த்தான். ஆனால் கண்கள் திறந்திருந்து பார்த்துக் கொண்டிருந்த மனிதர்கள் இயேசுவை யாரும் பார்க்க முடியவில்லை. ஆக கண்கள் இல்லாத அந்த பார்வையற்றவன் இயேசுவை கண்டு கொண்டான். கண்கள் இருந்த மனிதர்கள் இயேசுவை கண்டுகொள்ள மறந்துவிட்டார்கள். என்றால் அந்த பார்வையற்ற மனிதன் கேட்கிறான், என்ன நடக்கிறது என்று. ஏன் இவ்வளவு பெரிய கூட்டம், என்ன நடக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள், நாசரேத்து இயேசு. ஆக கண் திறந்திருக்கின்ற பார்வையுள்ள மனிதர்களுக்கு இயேசு என்பவர் நாசரேத்தில் இருந்து வந்த ஒரு மனிதர். அவ்வளவுதான் நாம் இருக்கு. அதுதான் அவருடைய பார்வை, அதுதான் அவருடைய ஒரு கண்ணோட்டமாக இருக்கிறது. ஆனால் பார்வையற்ற மனிதன் அவன் இயேசுவை உள்ளத்திலிருந்து பார்த்தான், விசுவாசத்தின் கண் கொண்டு பார்த்தான். அவன் 3 கண்கள் மட்டும்தான் பார்வையற்றிருந்தன. ஆனால் அவன் விசுவாச கண்கள் திறந்திருந்தன. கண் கொண்டு பார்க்கின்ற நாம் பல நேரங்களிலே விசுவாசத்திலே நாம் கூறலாக இருக்கிறோம். நமது விசுவாசம் பார்வையற்றதாக இருக்கிறது. ஆக அந்த மனிதன் அவனுடைய அறிக்கையை பாருங்கள். இயேசுவை தாவீதின் மகனே என்று அழைக்கிறார். தாவீதின் மகன் என்பது இயேசு கிறிஸ்து மீட்பர் இந்த உலகத்திற்கு அரசராக வருவார் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கு இவனுடைய அறிக்கையை பாருங்கள். இந்த இயேசுதான் அந்த அரசர், இந்த இயேசுதான் இந்த மீட்பர், இந்த இயேசுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற, நாம் காத்துக் கொண்டிருக்கின்ற தேவன் என்பதை அவன் அறிக்கையிடுகிறான். ஆக பார்வையற்ற மனிதன் விசுவாச பார்வை கொண்டிருக்கிறான், விசுவாச பார்வை கொண்டிருக்கிறான். கண்களை திறந்து வைத்திருப்பது அல்ல விசுவாசம், அதல்ல வாழ்க்கை. இதயம் திறந்து இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து இருக்க வேண்டும். அவன் அழகாக சொல்லி தாவீதின் மகனே என்று ஆண்டவரை கூப்பிடுகிறான், கூக்குரலிடுகிறான். அவருடைய அந்த சத்தம் மனித சத்தத்தினால் அடக்கப்படவில்லை. அவன் சோர்ந்து போகவில்லை. நாம் பல நேரங்களிலே ஆண்டவரிடம் ஜெபிக்கிறோம், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். கிடைக்கவில்லை என்றால் நாம் என்ன செய்கிறோம்? தோல்வி அடைந்து விடுகிறோம், நம்பிக்கை இழந்து போய் விடுகிறோம், அமைதியாக அந்த ஜெபத்தை கைவிட்டு விடுகிறோம். ஆனால் இந்த மனிதனுக்கு சோதனை. அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் மகனே என்று இறக்கவில்லை என்று. அவனுடைய அந்த ஜெபத்தை, அந்த கருணை, அந்த கூக்குரலை சக மனிதர்கள் அடக்குகிறார்கள், சக மனிதர்கள் அடக்குகிறார்கள். ஆனால் அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிடுகிறான். எனவே எனது ஜெபம் கேட்கப்படாத பொழுது, எனது ஜெபம் தாமதிக்கப்படுகின்ற பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் அதிகமாய் நான் ஜெபிக்க வேண்டும். எனது ஜெப வேலையை கூட்ட வேண்டும். எனது ஜெபத்தினுடைய அந்த கதவை நான் இன்னும் அதிகமாக்க வேண்டும். கூக்குரலிட்டான், ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிட்டான். தாவீதின் மகனே என்று அவன் கதறுகிறான். ஆக அத்துணை கூட்டத்தின் மத்தியிலும், அத்தனை சலசலத்தின் மத்தியிலும் இவனுடைய இந்த கூக்குரல் அடங்கவில்லை. இன்னும் ஒரு அழகான காரியம், இவன் கூக்குரல் இயேசு கிறிஸ்துவை நிறுத்துகிறது. இவனுடைய கூக்குரல் இயேசு கிறிஸ்துவை நிறுத்துகிறது. என்றாவது உங்களுடைய ஜெபம் இயேசுவை நிறுத்தி இருக்கிறதா? இயேசுவை நிறுத்தி இருக்கிறதா? அவர் நிறுத்தி, அவர் நின்றார். போய்கொண்டிருந்த இயேசு நின்றார். அதை இன்னும் ஒரு படி மேலே சென்று அவனிடம் போய், உனக்கு என்ன வேண்டும்? இயேசுவிடம் நமது ஜெபம், இயேசப்பா எனக்கு இது வேண்டும் என்று நாம் கேட்கிறோம். என்றாவது இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்டிருக்கிறாரா? என் மகனே உனக்கு என்ன வேண்டும்? அப்படி என்றால் நமது ஜெபம் இன்னும் நம் ஆண்டவரை தொடவில்லை என்றுதான் அர்த்தம். இன்னும் ஆண்டவரை திரும்பி பார்க்கவில்லை என்றுதான் அர்த்தம். உண்மையான ஜெபம் இறைவனை திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். உண்மையான ஜெபம் இறைவன் நம்மிடம் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க வைக்க வேண்டும். இந்த பார்வையற்ற மனிதனின் ஜெபம் இயேசு கிறிஸ்துவை கேட்க வைத்தது. உனக்கு என்ன வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த மனிதன் நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். பெற்றுக்கொண்டவன் அமைதியாக இருந்து விடவில்லை. தான் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக கடவுளை மீண்டுமாக அவன் இன்னும் உயர்த்தி கூப்பிடுகிறான், இன்னும் உயர்த்தி ஆண்டவருக்கு புகழ்ச்சி செய்கிறான், இன்னும் ஆண்டவரை பெருமைப்படுத்துகிறான். அவனோடு இணைந்து அவன் புகழ்வதை கேட்டு அங்கு இருந்த மக்கள் எல்லோரும் ஆண்டவரை புகழ்கிறார்கள். ஆக எனது ஜெப வாழ்க்கை மற்றவரை ஜெபிக்க தூண்ட வேண்டும், மற்றவரை ஜெபிக்க தூண்ட வேண்டும். ஆக நான் ஜெபிக்கிறேன் என்றால் அது எனக்குரிய மட்டுமல்ல, எனது ஜெபம் பிறரை ஜெபிக்க தூண்ட வேண்டும், பிறருக்கு இடர்களாக மாறக்கூடாது. ஆக நான் ஜெபிக்கிறேன் என்றால் என்னோடு இணைந்து பிறருக்கு ஜெபிக்கக்கூடிய அந்த வல்லமையை எனது ஜெபம் கொடுக்க வேண்டும். எனது
ஜெபம் அந்த வல்லமை பிறருக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் உண்மையான ஜெபமாக இருக்க வேண்டும். ஆக இதற்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது நம்பிக்கை. நம்பிக்கை, இந்த நம்பிக்கை நமக்கு இறைவார்த்தை வழியாக வருகிறது. இந்த முதல் வாசகத்துல ஆண்டவர் யோவானுக்கு எல்லா காட்சிகளையும் வெட்ட வெளிச்சமாக கொடுக்கிறார். அப்பொழுது யோவான் சொல்கிறார், கடவுளுடைய வார்த்தையை வாசிப்போர், படிப்போர், அதை கேட்போர், கடைபிடிப்போர் பேர் பெற்றோர் என்று எழுது. அந்த கடவுளுடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க எனக்குடைய விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசம் என்னை திடமாய் இருக்க அழைக்கிறது. இன்றைய முதல் வாசகத்துல ஆண்டவர் சொன்னார், நீங்கள் முன்பிருந்ததை போல் இல்லை, உங்களுடைய விசுவாசம் பிடரிக்கிறது, உங்களுடைய விசுவாசம் தடுமாறி இருக்கிறது. காரணம் என்ன? போலி போதகர்கள் உங்கள் நடுவே தோன்றி இருக்கிறார்கள். போலி போதகர்கள் பிறகு இந்த நற்செய்தியை திருத்தி கூறி உங்களை குழப்பி இருக்கிறார்கள். எனவேதான் உங்கள் விசுவாசத்திலே ஒரு தடுமாற்றம். எனவே அந்த போலிகளை நம்பாதீர்கள். எனவே இந்த போலிகளுடைய நற்செய்தியை நீங்கள் நம்பாதீர்கள், இனம் கண்டு கொள்ளுங்கள். இன்று நமக்கு எத்தனையோ விதமான முறைகளின் நற்செய்தி போலியாளர்களால் அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், போலியான திருத்தூதர்கள் தங்களையே திருத்தூதர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். நான் போதகர் அல்லது நான் மிகப்பெரிய அற்புதங்கள் செய்கிறவர், நான் மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்றெல்லாம் தனக்குத்தானே பட்டம் சுட்டிக் கொண்டு எத்தனையோ இந்த உலகத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அதை அன்றே வெளிப்படுத்தினார். எப்பொழுது நாம் எல்லாம் பிறப்பதற்கு முன்பே திருச்சபை உருவான அந்த நாளிலே, அப்பொழுது கூட திருத்துவர்கள் போல் திருத்துவர்கள் தங்களையே திருத்துவர்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நாம் எத்தனை பேரை பார்க்கிறோம், எத்தனை தொலைக்காட்சி பொருட்கள், எத்தனை பேர் தங்களுக்கு அடைமொழி வைத்துக் கொள்கிறார்கள். போதகர்கள், அற்புதம் செய்கிறவர்கள், அதிசயம் செய்கிறவர்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் என்றெல்லாம் தங்களை அழைத்துக் கொண்டு போலியாக நற்செய்தியை பிரித்து கூறி மக்களை குழப்புகின்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் கவனமாயிருங்கள். மீண்டும் மீண்டுமாக இந்த போலி நற்செய்தியை பற்றி பல இடங்களிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆக இறைவன் மீது உண்மையான விசுவாசம், பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை, பெற்றுக்கொண்ட நற்செய்தியை, பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக் கொள்வோம். என்னாலும் இறைவனுடைய பிரியமுள்ள மக்களாக வாழ்வோம். நமது வாழ்க்கையில் இருக்கின்ற பார்வையற்ற தன்மைகள், குருட்டு தன்மைகளை களைய இந்த நாளிலே இறைவனை வரம் கேட்போம். அவன் கேட்டான், நான் மீண்டும் பார்வை வர வேண்டும். நமது கண்கள் திறந்திருக்கலாம். உங்கள் இதயம் திறந்திருக்கிறதா? உங்கள் இதயம் திறந்திருக்கிறதா? உங்களுடைய பாவ வாழ்க்கை மாறி இருக்கிறதா? உங்களுடைய பேச்சு வழக்குகள் மாறி இருக்கிறதா? உங்களுடைய சிந்தனை மாறி இருக்கிறதா? ஆக மீண்டும் பார்வை நாம் பெறுவோம், அகம் பார்வை பெறுவோம், புனிதம் பெறுவோம். அதற்கு நாம் வரத்தை கேட்டு இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து செல்வோம். இறைவன் ஒவ்வொருவரை நடக்கும் தன்மையாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரி, உங்களுடைய என்னுடைய புனிதப்படி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாக நன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அன்புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் புரிய மதன் நாங்கள் உங்களுக்கு காணிக்கை
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்கக்கூடிய செயலுமாகும். ஏனெனில் நீங்கள் புகழுடைய உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாமையே. நாங்கள் உண்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை உறுதிப்படுத்தாது என்னும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உண்மை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் மேலிருந்ததை அருளியது கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வென்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் எங்களை ஏற்றுக்கொண்டு நிறைவாக நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் ஒரு திருஅவையை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர் பீட்டர் எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடும் உங்கள் திருஅவை அன்பின் நினைவு வரச் செய்கிறோம். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் கூறுவைகள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உங்கள் திருவுருவனையோடு ஏற்றினோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயும் பாதுகாவலியுமான புனித மரியா எங்கள் ஆரோக்கிய தாய், உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் உள்ள புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் இடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருடன் உம்மை கொண்டாடுகின்றோம். இவ்வழியாக இவரோடு இவரில் இறைவனாகிய தந்தையே தூயாவியானவர்கள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும்
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனை படையால் பெற்று நாம் துணிந்தே சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுகிறது. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் பெண்ணுடையில் நிறைவேறுவது போல மண்ணுடையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நடவடிக்கை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் என்பதற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை பயன்படுகிறார் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இதோ இறைவனின் சுமை, இது உலகின் பாவங்களை போக்கி நம் உள்ளத்தின் இருளையும் உள்ளத்தின் பார்வையற்ற தன்மைகளையும் நீக்குகின்ற இறைமகன் ஒளியாம் தேவனிகள். இந்த இறைவன் இருவருக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெயர் பெற்றோம். ஆண்டவரே, நான் தகுதியற்றவர், ஆனால் வார்த்தை மட்டும் செய்கிறேன், எனது ஆன்மா
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உந்தன் மகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிகளை என்று செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உங்கள் நோயாளர்களும் உமது உயிர்களை பாரும் ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாதுகாக்க உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றென்றும் தங்கி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசிரியர் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலினம்
Oh